love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சாப்டர் 22. ஓகே, இது வந்து ஐட்டிரேஷனா எவ்வளோ வாட்டா ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, ஹோம்ஒர்க் ரிப்பீட் பண்ணு, இதை பண்ணு, அதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஐட்டிரேஷன். சில பேர் லேபில் இருக்கவங்க ஐட்டிரேஷன் சொல்லுவாங்க. அதே ஐட்டிரேஷன் ரிப்பீட்டு கதை தான். ஆனால் எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு பார்ப்போமா. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லெட்ஸ் டேக் எ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு முக்கியமான கான்செப்ட் ஆஃப் AWS வந்தாச்சு. EC2ன்னு சொல்லிட்டு பேர் இருக்கு. EC2னா என்னன்னா எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். இப்போ நான்லாம் வந்து லேட் 70s பிறந்தவங்க. இந்த இன்டர்நெட் 90s வந்தது பார்த்தீங்களா. அப்போ வந்து சர்வர் வாங்குவோம், சர்வருக்காக வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த காலத்தில் இருந்த அந்த சப்ளை டிமாண்ட், அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி இருந்த அந்த கால சூழ்நிலைக்கு இதெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போது என்னென்னா, எனக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் தான் தேவையாக இருக்கும், இல்லை எனக்கு என்னோடய லோடே தெரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு சர்வரை வாங்கிச்சு என்னங்க பண்ணுவேன். அதுக்கு பைசா, கமிட்மெண்ட்டு எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைம்ஸ் கேட்பாங்க. நிறைய வேஸ்ட்டில் போயிருந்தது. அப்போது அமேசானில் வந்து 2 ஒர்க்கர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க, அவங்க பாஸை சொன்னாங்க, பாஸ், நம்ம ஏன் பாஸ் வந்து இவ்வளோ பெரிய நிறைய சாப்பாடு விற்கிறீங்க, எல்லா சாப்பாடுக்கும் பே பண்ணுறோம், நம்ம ஏன் எல்லாத்துக்கும் பே பண்ணுறோம், எனக்கு தேவையானதுக்கு மட்டும் நான் சாப்பிட்டு போகிறேன்னு அதுக்கு மட்டும் பே பண்ணுறேன்னு அப்படியே நம்ம கொண்டு வரக்கூடாது. எதுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு பொஃபே வந்து சாதாரணமாக வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொஃபே நல்லா தான் இருக்குது 1000 ரூபாய்க்கு. ஆனால் என்னால் எல்லாமே சாப்பிட முடியலையே. என்னால் பொஃபேல ஒரு 10 ஐட்டம் தான் சாப்பிட முடியும். அந்த 10 ஐட்டம் சாப்பிட்டு நான் ஏன் 100 ரூபாய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்தது. இல்லை நம்மள மாதிரி இருக்க ஆட்கள் என்ன பண்ணுவோம், போடா முட்டாளு, உன் ஐடியா ஒன்றமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தட்டிக்களுக்கு தான் பார்ப்போம். அட்லீஸ்ட் வந்து அதான் நமக்கு இதெல்லாம் மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் அங்கேருந்த ஆள் வந்து விஷனர். அவர் வந்து என்கரேஜும் பண்ணி, நல்லா இருக்கேப்பா இந்த ஐடியா, சரிப்பா இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்தாங்க. அப்போது அதை பற்றி ஒரு ஒயிட் பேப்பர் எழுதினாங்க. அங்கேருந்தாங்க EC2ன்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது. இது ஒரு பெரிய கேம் சேஞ்சருங்க. ஓகே, அதாவது பே ஃபார் வாட் யூ யூஸ். அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணுறது, இந்த ப்ரோட்டோகால்ஸு, பேப்பர் ஒர்க்கு, மட்டெல்லாம் கிடையாது. கோ குளோபல் வித்தின் அ மேட்டர் ஆஃப் மினிட்ஸ். டக்குன்னு பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள், உடனே குளோபல் ஆகுங்க. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு ஸ்பீடு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும், டக்குன்னு காரியத்தை பண்ண ரெட் டேபிசம்லாம் வந்து கிடையாது. அந்த ஸ்லோனஸ்லாம் இது பண்ணி, அது பொலிட்டிக்கல் பியூரோக்ரஸிலாம் கிடையாது. இதெல்லாம் தான் வந்து EC2வோட கான்செப்டே, கோர் கான்செப்டே. இப்போது நம்ம லெக்சருக்கு இறங்குவோம். இது EC2னா என்ன, இந்த ப்ரைசிங் ஆப்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போது EC2 நான் சொன்ன மாதிரி எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். இது ஒன்றும் இல்லைங்க, அந்த காலத்தில் அந்த வர்ச்சுவல் மிஷின் சொல்கிறது பார்த்தீங்களா, அதே தான். பழைய பஞ்சாங்கம் தான், புது பாட்டிலில், இல்லை ஓல்டு வைன் நியூ பாட்டில் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், பழைய பஞ்சாங்கம் தான். இது வந்து எப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டி வாங்குறீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியல, ஒரு எக்ஸ் அமௌண்ட் வாங்குறீங்க, நாளைக்கு வந்து 2xங்கிறீங்க, போயாச்சு. அப்புறம் நாளைக்கு வந்து இல்லைடா எனக்கு 1.5xங்கிறீங்க, ஏற்றலாம், இறக்கலாம், கூட்டலாம், குறைக்கலாம். ஓகே, இதுதான் EC2வோட அட்வான்டேஜஸ். சரியா, இது வந்து எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இந்த EC2 வந்து ஒரு கேம் சேஞ்சர். நான் சொன்ன மாதிரி இங்கே எந்த வேஸ்டட் கெப்பாசிட்டியுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, இவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறோன்னா அவ்வளோ மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஓகே, இல்லை வேஸ்டட் கெப்பாசிட்டியே கிடையாது. பே ஃபார் வாட் யூ யூஸ். முன்னாடி ஆன் ப்ரமஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் 3 to 5 இயர் கமிட்மெண்ட் கேட்பாங்க. ஓகே, ஸோ சில சமயம் நீங்கள் தேவையில்லாமல் 5 வருஷம் கட்டிகிட்டு இருப்பீங்க பைசா. ஓகே, அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இந்த வாட்டி அதெல்லாம் கிடையாது. இந்த EC2லேயே 4 விதமான EC2 இருக்குங்க. ஆன் டிமாண்ட் இருக்குது, ஸ்பாட் இருக்குது, ரிசர்வ்டு இருக்குது, டெடிக்கேட்டட் இருக்குது. ஆன் டிமாண்ட் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஹவருக்கு, ஒவ்வொரு செகண்டுக்கு நீங்கள் எப்படி வாங்கியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணுவீங்க. ஓகே, ஸ்பாட் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான அப்ளிகேஷன் இருக்குது. இது பெரிய அப்ளிகேஷன் கிடையாது, இது ஃப்ளெக்சிபிள். ஸ்பாட்டில் போடுறீங்க. ஓகே, அதாவது வந்து ஒரு ப்ரைஸை கோட் பண்ணி ஸ்பாட்டில் போடுறீங்க. அந்த ப்ரைஸை வந்து அமேசான் வந்து எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு சர்வர் ஓப்பன் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். அந்த ப்ரைஸ் அதுக்கு மேலே ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இறங்கிடுது. எப்படி சொல்லுவேன்னா, ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி. இப்போ திடீர்னு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, இப்போது 10 ரூபா போகுது, சரி 10 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்குறீங்க. நீங்கள் போடுற டைமில் அது 11 ரூபா ஆகிடுச்சு, 12 ரூபா ஆகிடுச்சு, இல்லை 10 ரூபா தான் அப்படிங்கிறீங்க. அப்போ 10 ரூபா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. அந்த 10 ரூபா வந்தோன்னே ஓப்பன் ஆகும். திடீர்னு 10 ரூபா 10 பைசா ஆச்சுன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் தான் தேவை. சரியா,
ரொம்ப ஓப்பனாக இருந்து அந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைமு அந்த மாதிரி இருக்க அப்ளிகேஷன் தான் தேவை, இல்லாட்டி யூ லூஸ் எவ்ரி திங் மாதிரி. அந்த ஸ்பாட் வந்து 90% ஆன் டிமாண்டோட சீப்பு. அப்புறம் ரிசர்வ்டு ஒன்று இருக்குது. ரிசர்வ்டு வந்து எப்படின்னா 1 to 3 இயர் கமிட்மெண்ட்டு. இதை ரிசர்வ் பண்ணிக்கிறேன்ப்பா, இந்த டேபிளை ரிசர்வ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது உங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரிசர்வ் பண்ணுறீங்க. ஒரு ப்ரெடிக்டபிள் யூசேஜ் பேட்டர்ன் இருக்குது. இது வந்து ஆன் டிமாண்டோட 72% சீப்பு. அதுக்கப்புறம் டெடிக்கேட்டட்னு ஒன்று இருக்குது. டெடிக்கேட்டட்னா அந்த இடத்துல அது மட்டும்தான் இருக்கும். .govன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது டெடிக்கேட்டடாக எனக்கு தான்ப்பா, என்னை தவிர்த்து ஒரு யாருக்கும் கிடையாதுப்பா. ஒரு மாதிரி ப்ரொப்ரைட்ரி, கம்ப்ளைன்ஸு, ரெகுலேட்டரி நிறைய மட்டும்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் டெடிக்கேட்டட் போவாங்க. டெடிக்கேட்டட் வந்து உங்களுக்குனே ஒரு சர்வர் கொடுத்துருவாங்க, 70% சீப்பர் தென் ஆன் டிமாண்ட். சரியா? இப்போ எதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி ஃப்ளெக்சிபிள், ஷார்ட் டேர்ம், டெஸ்டிங் த வாட்டர். இதான் ஃபஸ்ட் டைம் அப்ளிகேஷன் வாட்டர்லாம் டெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ ஆள் இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்பாட் ரொம்ப நல்லது. அந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை ஈவன் கிரிப்டோ மார்க்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரிசர்வ்னா ப்ரெடிக்டபிள் 72%, 1 to 3 இயர்ஸு. கன்வெர்ட்டபிள் ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் இருக்குது, அதை வந்து கீழேருந்து மேலே ஏற்றலாம், மேலேருந்து கீழே ஏற்றலாம். 54% ஆஃப் தி ஆன் டிமாண்ட் ப்ரைஸு. ஸ்கெடியூல்டு ரிசர்வ் டிமாண்ட் இருக்குது. சரியா? ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டே பே பண்ணிடுவான்னா. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஃப்ளெக்சிபிள் 1 to 3 இயர்ஸு. இப்போது இந்த ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் எங்கே யூஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மாதிரி ஒரு அர்ஜென்ட் கெப்பாசிட்டி, ஃப்ளெக்சிபிள், காஸ்ட் சென்சிட்டிவ். இல்லைப்பா எனக்கு இந்த புது அப்ளிகேஷன் இருக்குது, எப்படி போகும்னு சொல்லி தெரியல, டெஸ்ட் தான் பண்ண போகிறேன், வந்தால் மழை இல்லாட்டி ஒன்றும் கிடையாது, இது வந்து வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான ப்ரைஸை கோட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். அது ஓப்பன் ஆச்சுன்னா ஓகே, அது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனாலும் ஓகே, அதோட டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கெலாம் ஸ்பாட்டு தான் பெஸ்ட்டு. சரியா? டெடிக்கேட் நான் சொன்ன மாதிரி கம்ப்ளைன்ஸு, லைசன்சிங்கு, ஆன் டிமாண்டு, ரிசர்வ்டு இதெல்லாம் டெடிக்கேட்டில் இருக்கும். இந்த EC2 வந்து ஒன்றும் கிடையாதுங்க, வர்ச்சுவல் மெஷின் இந்த க்ளவுடு. ஓகே, உங்கள் குழந்தை, உங்கள் கெப்பாசிட்டி உங்கள் கண்ட்ரோல் இருக்குது. யூ கேன் கோ குளோபல்னு. இது குளோபலாக மினிட்ஸ்லேயே போகும்போது எதுக்குங்க வந்து மாத கணக்கில் வெயிட் பண்ணோம் 90s மாதிரி. இது எப்படி போகும்னு சொல்லிட்டு அடுத்த லட்சத்தில் காமிப்பேன் நான், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் மொத்தம் 4 இது ஆன் டிமாண்ட், ஸ்பாட், ரிசர்வ் எடுக்கிறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் எங்கே கேட்கணும்னு சொல்லி தெரியும். இப்போ டக்குன்னு கன்சோலை மட்டும் பார்த்துடலாம். ஓகே, இந்த கன்சோலை பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் போங்க, EC2 கிளிக் பண்ணிங்க. இது பாருங்கள், வர்ச்சுவல் சர்வர். நமக்கு இப்போ எந்த இன்ஸ்டன்ஸு, டெடிக்கேட்டட் ஹோஸ்ட்டு, இன்ஸ்டன்சஸ், லோட் பேலன்ஸஸ், செக்யூரிட்டி குரூப்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, இது எல்லாமே வருவோம், பட் இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. VPCலாம் எதுவுமே கிடையாது. இந்த லான்ச் இன்ஸ்டன்ஸ், இந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம லான்ச் பண்ணுவோம், நெக்ஸ்ட் லெக்சர் லான்ச் பண்ணுவோம். இந்த ஹெல்த் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயே இருக்குது எக்ஸ்ப்ளோர், AWSல எல்லாமே இருக்குது, என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம பார்ப்போம், எல்லாமே ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதாங்க EC2. உங்களுக்கு கேள்வி இருந்தால் எங்கே கேட்கணும்னு சொல்லி தெரியும், தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ண பார்க்குறேன். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. EC2 பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன், பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கேளுனா தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, எனக்கு ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி.